எதுக்காக தனா மேல இப்படி ஒரு பழி சுமத்தணும்னு நினைச்சேன். இது என்னையா கேள்வி? என் தங்கச்சி புவனாவுக்கு உன் குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே லட்சியம். உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு என்ன இப்போ? பாத்தீங்களா, எங்களை பழி வாங்கணும்னு சொல்லி தனா மேல இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்திருக்கா இவன். எந்த ஒரு பாவமும் அறியாத தனா நெருப்புல இறங்கணும். தப்பு பண்ணவங்கள தண்டிக்காம விட்டுணுமா? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் நாளைக்கு எந்த ஒரு பொண்ணுக்கும் இது போல ஒரு அநீதி நடக்காது. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதான் ஐயா. தப்பு செஞ்சவங்க தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆளெல்லாம் விடக்கூடாது. என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்களே சொல்லுங்க ஐயா. பாதிக்கப்பட்டது ஏன் பொண்ணுங்கிறதுனால நான் தீர்ப்பு சொன்னா அது சரியா இருக்காது. அதனால ஊர் பெரியவங்க நீங்களே இவங்களுக்கான தீர்ப்பை சொல்லுங்க. ஊர் வழக்கப்படி இன்னின்ன குற்றங்களுக்கு இன்னின்ன தண்டனைன்னு குறிச்சு வச்சிருக்கோம். தீர்ப்பை முடிவு பண்ணி தண்டனையை நிறைவேற்றுங்க. நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு பொண்ணை தப்பான எண்ணத்தோட அணுகுனா அவனுக்கு 50 சவுக்கடி கொடுக்கறது தான் வழக்கம். ஏவி விட்ட பசுபதிக்கும் பணத்துக்காக இந்த தப்ப செஞ்ச பரணிக்கும் ஆளுக்கு 50 சவுக்கடி கொடுக்கணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட உத்தரவு. ஏப்பா ரத்னம், ஐயா கையில இருக்கிற சாட்டையை வாங்க. டே கதிர், உன்னோட பிறந்த நாளைக்கு என்னோட கிஃப்ட் எப்படி இருக்கு? இந்த 3 நாள்ல நீ என் கூட இல்லாத வேதனை உணர்ந்த. நீ என் கூட இருந்திருந்தா எந்த ராஸ்கலாவது என்கிட்ட வந்திருக்க முடியுமா? ஐ மிஸ் யூ கதிர். மாயா, ஏய், நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? நாங்க வந்தது கூட தெரியாம அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு உன் புருஷனோட முகத்தை எம்ப்ராய்டரி பண்ற. என்ன விசேஷம்? எதுக்காக இந்த ராத்திரியில இது உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு அவனோட பிறந்த நாள். அப்படியா? ஆமா, அதுக்கு என்னோட கிஃப்ட் தான் இது. ஆமா, இந்த கிஃப்ட எப்படி கொடுப்ப? ஏன் சீனோ, வீடியோ கால்ல டெலிவரி வசதி எல்லாம் இருக்கா என்ன? தெரியலையே, ஒருவேளை இந்த காதல் ஜோடிக்கு மட்டும் அந்த வசதி இருக்கு போல இருக்கு. கிண்டல் பண்ணாதீங்க மாமா. நான் வீடியோ கால்ல நாளைக்கு காமிப்பேன். அவன் துபாயில இருந்து எப்போ வரானோ அப்ப நேர்ல கொடுப்பேன். எல்லாம் சரி, அதான் இப்போ டிஷர்ட்ல பிரிண்ட் எல்லாம் வந்துருச்சுல்ல, இது ஏன் நீ கையாலேயே உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க? பிரிண்டிங் கொடுத்திருக்க வேண்டியது தானே? என்ன என்ன கிஃப்ட் இது? தேங்க் யூ. என்னோட உயிரா இருக்கிற என் செல்லத்துக்கு நான் ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறேன். அப்படியா? என்ன கிஃப்ட்? காட்டு. அதை எப்படி உடனே காட்ட முடியும்? உன் பிறந்த நாளைக்கு நான் கிஃப்ட் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏய், இதெல்லாம் ஓவர். நீ தான் கிஃப்ட் கொடுக்கணும். நான் எதுக்கு கிஃப்ட் தரணும்? மாமா தரணும். ஏன்னா மாமா தரப்போறது என்ன சாதாரணமான கிஃப்டா? கொடுக்கலாம்ல. சரி, தரேன். முதல்ல கிஃப்ட் கொடு. அது எப்படி? முதல்ல இந்த கிஃப்ட், அப்புறம் தான் அந்த கிஃப்ட். கதிர்,
எப்படிடா? பிடிச்சிருக்கா? கதிர், எப்படி உனக்கு இது தோணுச்சு? இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? என்னோட கனவு இது. எனக்கு தெரியாதா தானா? உன் மனசுக்குள்ள இருக்கிற எனக்கு உன் மனசோட ஆசை தெரியாதா? இப்போதைக்கு உன் கனவுக்கு ஒரு நிழல் கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரமா அதை நிஜமா காட்டுறேன். உன் ஆசையும் நிறைவேற்றுவேன். இருங்க, அவன் வரைஞ்சு கொடுத்த படத்தை காட்டுறேன். இதுதான் பாருங்க. ஏய் தனா, உண்மையில ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கான். ஆமா தானா, உன்னுடைய ஆசைய உணர்ந்திருக்கான். ஆ. அதனாலதான் இவ்ளோ அழகா அவனால வரைய முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற மாதிரியே அவன் என்னோட ஆசைய நிறைவேற்றி காட்டுவேன்னு சொல்லியிருக்கான். என்னோட பிறந்த நாளைக்கு அவ இவ்ளோ ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுத்திருக்கும் போது நான் மட்டும் அப்படியே விட முடியுமா? அதுக்குதான் இந்த கர்ச்சீஃப் எம்ப்ராய்டரி. அதான் முடிச்சிட்டல. இப்பவே வீடியோ கால் பண்ணி அவன்கிட்ட காட்டிடலாம். இல்ல மாயா, நாளைக்கு தான் நான் அவன்கிட்ட காட்டுவேன். நாளைக்கு தானே அவனோட பிறந்த நாள்.